வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹோம்மேட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல் ஜாகரிலேயே நம்ம பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் முழு வெல்லம் எடுத்தீங்கன்னா நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணிக்கோங்க. இதோட 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கலாம். நான் பவுடராக சேர்த்துருக்கனால நல்லா தனித்தனியாக வந்திருக்கு. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மண்டை வெல்லம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது கூட 1/4 கப் கரைச்ச வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணும் போது அடியில் பவுடர் அப்படியே இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெண்ணெய் சேர்க்கும் போது நல்லா சூடு பண்ணிட்டு சேர்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிற கட்டி எல்லாம் கரைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதோட கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ் அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏதாவது ஒரு மோல்டில் நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். எந்த மோல்டு எடுத்தீங்கனாலும் லைட்டாக அதில் பட்டர் கிரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போது இதில் ஃபுல்லாக நான் பட்டர் கிரீஸ் பண்ணிட்டேன். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சிலிகான் மோல்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு டூத்பிக் இல்லாட்டி நைஃப் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். இப்போ அது ரெடியாக இருக்குது. இதை கவர் பண்ணி ஒரு 5 hours நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். இருக்கட்டும். இப்போ 5 hours அப்புறமா இதை அன்மோல் பண்ணிக்கிறேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நம்ம டயட்லலாம் இருக்கும்போது ரொம்ப கிரேவிங்காக இருக்கும். அந்த டைம்லாம் கூட நம்ம இதை பண்ணி சாப்பிடலாம். இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்காதனால டக்குன்னு மெல்ட் ஆகிடும். அந்தளவுக்கு பியூராக இருக்கும். நம்ம வீட்டிலேயே பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு தாராளமாக நம்ம கொடுக்கலாம். ஸ்வீட் கிரேவிங்காக இருக்கும் போதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பண்ணுறது ரொம்பவே ஈஸி. குவிக்காக ஒரு 5-10 minutesல நம்ம பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.